வணக்கம். ஜூலை முதல் நாள் இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டருடைய விலை குறைக்கப்பட்டிருக்கு. $183.50 வரைக்கும் குறைக்கப்பட்டிருக்கு. இது 19 கிலோகிராம் கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டருடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. இதற்கு பிறகு இப்போ டெல்லியில் $2,930 ஒரு சிலிண்டருடைய விலை, கொல்கத்தாவில் $3,081.50, மும்பையில் $2,885.50, சென்னையில் $3,106. டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டருடைய விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே விட்டிருக்கிறாங்க. மத்திய அரசு பெட்ரோல், டீசல் மற்றும் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலுடைய வின்ஃபால் டாக்ஸில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பெட்ரோல் உயர்த்தி இருக்கிறாங்க. டீசல் மற்றும் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலுடைய வின்ஃபால் டாக்ஸை குறைச்சிருக்கிறாங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருது. எவ்ரி 2 வீக்ஸ் இந்த மாற்றம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க நிறைய லாபம் பார்க்குறாங்க ஏற்றுமதி செய்யும்போது. டீசல், பெட்ரோல், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலை இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யும்போது பெரிய அளவில் லாபம் பார்க்குறாங்கன்றனால தான் இந்த வின்ஃபால் டாக்ஸை கொண்டு வந்திருந்திருக்கிறாங்க. 2 வாரத்திற்கு ஒரு முறை இதை மாற்றிக்கிட்டே வராங்க. இப்போ பெட்ரோலுடைய விலையை உயர்த்தி இருக்கிறாங்க, அதாவது வரியை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன $1.50 இருந்தது லிட்டருக்கு, இப்போ $4 உயர்த்தி இருக்கிறாங்க. டீசலுக்கு $14 இருந்தது, இப்போ $8.50 குறைச்சிருக்கிறாங்க. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் $12.50 இருந்தது, அது $7.50 குறைச்சிருக்கிறாங்க. கூடுதலாக பிஎஸ்யூ ஆயில் கம்பெனிஸ் மொரீஷியஸ் மற்றும் மால்டிவ்ஸ்க்கு ஏற்றுமதி செய்யும்போது அவங்களுக்கு விலக்கு வழங்கப் போவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்போது விலக்கு இருக்குங்க. நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவுக்கு ஏற்றுமதி செய்யும்போது விலக்கு இருக்குது. இப்போ மொரீஷியஸ் மற்றும் மால்டிவ்ஸ்க்கு ஏற்றுமதி செய்யும் போதும் விலக்கு வழங்க இருப்பதாக என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஏர்லைன் ஸ்டாக்ஸ்க்கு பாசிட்டிவான ஒரு செய்தி. டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் உடைய ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலுடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் லிட்டருக்கு $5 குறைக்கப்பட்டிருப்பதாக என்டிடிவிலிருந்து கிடைத்த தகவல். இப்போ லிட்டருக்கு $110. இது டெல்லியில் நினைக்கிறாங்க. அது இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஸ்பைஸ்ஜெட் தமிழ்நாட்டிலிருந்து இயக்கக்கூடிய அனைத்து சேவைகளையும் நிறுத்தி வைத்திருக்கிறாங்கன்னு மாலை மலரில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்த மாதிரி தெரியலிங்க. தமிழகத்திலிருந்து இயக்கக்கூடிய அனைத்து சேவையும் அவங்க இப்போதைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. இது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறாங்களா, நிரந்தரமாக நிறுத்தி வைத்திருக்கிறாங்கன்றது தெரியல. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வந்த மாதிரி தெரியல. தகவல் நமக்கு கிடைத்தது மாலை மலர் பத்திரிகையிலிருந்து. நயாரா அவங்களுடைய பெட்ரோல், டீசல் விலையை குறைச்சிருக்கிறாங்க. $5 பெட்ரோலில் குறைச்சிருக்கிறாங்க ஒரு லிட்டருக்கு. டீசலில் $3 குறைச்சிருக்கிறாங்க ஒரு லிட்டருக்கு. அவங்க மார்ச் மாதத்தில் விலையை உயர்த்தி இருந்தாங்க. பெட்ரோலுக்கு $5, டீசலுக்கு $3 உயர்த்தி இருந்திருக்கிறாங்க. இப்போ அதை குறைச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. ஜப்பான் கரன்சி எண் பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. கடந்த 40 ஆண்டுகளில் பார்க்கும்போது லோவஸ்ட் லெவலில் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. 162.28 இருக்குது. இது US டாலருக்கு நிகராக அதோடைய மதிப்பு கீழே விழுந்திருக்கு. 40 ஆண்டு லோவில் இருப்பதாக என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாக இருந்திருக்கு. ஜப்பானுடைய நிக்கை பாசிட்டிவாக இருந்திருக்கு. நம்ம காலையில் டைமில்ங்க இது 2.5% க்ரீனில் இருந்தது. சவுத் கொரியாவுடைய காஸ்பி ரெட்டில் இருந்தது. 0.3% வீழ்ச்சியாக பார்த்துருந்தது. நம்ம நிஃப்டி 50 இன்றைக்கி ஓப்பனிங் ஃப்ளாட்டாக இருந்தது. இன்ட்ராடேயில் 0.5% அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 10-11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்றைக்கி ஓப்பனிங் பாசிட்டிவாக இருந்தது. 0.3% க்ரீனில் இருந்தது. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். அமெரிக்க அரசு ஆந்த்ராபிக் கிளவுடைய ஏஐ மாடல்ஸ்க்கு கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஃபேபிள் 5 மற்றும் மைத்தாஸ்வாய் ஏஐ மாடலுக்கு அவங்க தடை விதிச்சிருந்தாங்க. அந்த தடையை இப்போ நீக்கி இருக்கிறாங்க அமெரிக்கான்ற தகவல் என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 12ஆம் தேதி தடை விதிச்சிருந்தாங்க. தேச பாதுகாப்பு கருதி தடை செய்வதாக அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த தடையை நீக்கி இருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பிரெண்ட் க்ரூடுடைய விலை $73 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்கா, ஈரான் பேச்சுவார்த்தையில் ஒரு சிக்கல் இருந்ததுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. 2 பேரும் கத்தரில் மீட் பண்ணுவதாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நேரடியாக பேச போகிறதில்ல, கத்தர் வழியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிக்கல் ஏற்பட்டிருந்தது. இப்போ ஆயிலுடைய விலை, பிரெண்ட் க்ரூடுடைய விலை $73 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு பேரலுக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக நிறைய கப்பல்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கு. நிறைய எண்ணெயை எடுத்துக்கிட்டு வராங்கன்ற செய்தியும் இருந்துகிட்டு இருக்கு.
கோடெக் மஹிந்திரா பேங்குக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் வீடியோவில் நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தியை பார்த்துருந்தோங்க. டாய்ஷ் பேங்குடைய இந்தியா பிஸ்னஸ் அவங்க சிலது வாங்குறாங்கன்னு. அந்த செய்திக்கு பிறகு இப்போ புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க கோடெக் மஹிந்திரா பேங்குக்கு. மக்வேரி தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 455. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 450. இன்வெஸ்டெக் தொடர்ந்து ஹோல்டு ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 420. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 500. சிட்டி தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 485. இப்போ 394 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோடெக் மஹிந்திரா பேங்க். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஜூன் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் 28% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 60,393 யூனிட்ஸ். ஏற்றுமதி 2 மடங்கிற்கு மேலே அதிகரிச்சிருக்கு, 5,918 யூனிட்ஸ். இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% விழுந்தது. என்டிடிவி ப்ராஃபிட்டில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஜனா ஹோல்டிங்ஸ் தான் அவங்களுடைய ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஜனா எஸ்எஃப்பி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குடைய ஹோல்டிங் கம்பெனி ஜனா ஹோல்டிங்ஸ். அவங்க நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் உடைய ரீபேமெண்ட்டை தாமதம் செய்திருக்கிறாங்க. அதாவது போன மாதம் ஜூன் இறுதியில் அந்த பேமெண்ட் பண்ணியிருக்கணும், அவங்க அது பண்ணலை. அது டிசம்பருக்கு அவங்க ஒத்தி வைத்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்கை இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜனா ஹோல்டிங்ஸ் உடைய கிரெடிட் ரேட்டிங்கை இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. டியாக கொண்டு போயிருக்கிறாங்க. டினா டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டியாக கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ ஜனா ஹோல்டிங்ஸுடைய கிரெடிட் ரேட்டிங்கை இப்போ டவுன்கிரேட் பண்ணதுனால ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல எந்த பாதிப்பும் இல்லைன்னு ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்குடைய மேனேஜ்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்ட்ராடேல 5% விழுந்ததுங்க. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜனா ஹோல்டிங்ஸ் கிட்டத்தட்ட 17% ஸ்டேக் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல வைத்திருக்கிறாங்க. ஸோ இந்த 17% ஸ்டேக்ல சிலது அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கடன் அவங்க அடைக்க வேண்டியது இருக்கு, அந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதற்கு அவங்க பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. குட்லக் இந்தியா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்கு. கிரைசில் கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அப்கிரேட் ஆயிருக்கு. லாங் டேர்முக்கு முன்ன இருந்தது A+, இப்போ AA- ஆக உயர்த்தி இருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்ன இருந்தது A1, இப்போ அப்கிரேடுக்கு பிறகு A1+ ஆக உயர்த்தி இருக்கிறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எம்சிஎக்ஸ் நிறுவனத்திற்கு ஜெஃப்ரீஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3600. இப்போ 2950 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎக்ஸ். மெக்வேரி டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி அவங்களுடைய ஸ்டார்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து டைட்டன் மற்றும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் தொடர்ந்து வைத்திருக்கிறாங்க இந்த ஸ்டார்ஸ் லிஸ்ட்டில். பாரதி ஏர்டெல்லில் அவங்க பாசிட்டிவாக இருக்கிறாங்க. அதே போல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் அவங்க பாசிட்டிவாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ரைசிங் ஸ்டார் பட்டியலிருந்து லென்ஸ்கார்ட்டை சேர்த்து இருக்கிறாங்க. ஃபீனிக்ஸ் மில்ஸையும் சேர்த்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மேக் மை ட்ரிப்பையும் ஆம்பர் என்டர்பிரைசஸையும் அவங்க நீக்கி இருக்கிறாங்க. டாக்டிக்கல் லிஸ்ட்டில் மெக்வேரி, ஆக்சிஸ் பேங்க், ஹுண்டாய், டிக்சன் டெக்னாலஜிஸை சேர்த்து இருக்கிறாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் கோல் இந்தியாவை நீக்கி இருக்கிறாங்க. சில ஸ்டாக்ஸை ஷார்ட் டேர்ம் ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஏஎஸ்எம்ன்றது அடிஷ்னல் சர்வைலன்ஸ் மெஷர், அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. ஒரு ஸ்டாக் ஏஎஸ்எம் அல்லது ஜிஎஸ்எம் பட்டியலில் இடம் பிடிக்குதுன்னு நம்ம இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ன்றது தான் அதற்கு அர்த்தம். இப்போ சில ஸ்டாக்ஸ் இந்த ஏஎஸ்எம் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. எந்தெந்த ஸ்டாக்ஸ்? குஜராத் நேச்சுரல் ரிசோர்சஸ், சாக்ஸாஃப்ட், எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ், வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் சேர்க்கப்பட்டிருக்கு. சிலர் வெளியே வந்திருக்கிறாங்க, இந்த ஏஎஸ்எம் பட்டியலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. கோ ஃபேஷன் இந்தியா, மேக்லானிக் கிளவுட், பவரிகா, ராம்கோ சிஸ்டம்ஸ், ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வெளியே வந்திருக்கிறாங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. என்டிபிசி கிரீன் எனர்ஜி தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. மத்திய பிரதேஷ் பவர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் கிட்ட இருந்து வின் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் யாருடனான ஜாயிண்ட் வெஞ்சர்னா ஓஎன்ஜிசி கிரீன் லிமிடெடுடனான ஜாயிண்ட் வெஞ்சர். அதோடைய பேர் அயானா ரெனியூவபிள் பவர். அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிபிசி கிரீன் எனர்ஜி. வாட்டர்வேஸ் லீஷர் டூரிசம் ஐபிஎம் முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. 16% குறைவாக லிஸ்ட் ஆயிருக்குன்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதே போல் மற்றொரு லிஸ்டிங் இருந்திருக்கு. அத்வித் ஜுவல்ஸ் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஐபிஎம் முடிஞ்சு 37% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்கு அத்வித் ஜுவல்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.